4 என்பதே லக்கி வேர்ட். எப்படின்னா இது ஒரு ராசியான கூட்டணி. ஏடிஎம்கே 4 எழுத்து, டிஎம்டிகே 4 எழுத்து, எஸ்டிபிஐ 4 எழுத்து. நாம் அமைத்த கூட்டணியும் 4. தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் 4. என்கிட்ட எல்லா பத்திரிகைக்காரர்களும் கேட்கிறாங்க, இன்னைக்கு எதிரணியில நிறைய பேர் கூட்டணி அமைச்சிருக்காங்களே, நீங்க 4 பேர் தானே இருக்கீங்க, எப்படி ஜெயிப்பீங்க? அதுவும் அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்களே. இதுதான் எல்லா பத்திரிகைக்காரங்களும் என்கிட்ட கேட்கணும். நான் என்ன சொல்றேன், 7 பேர் இருக்காங்களா 10 பேர் இருக்காங்களா என்பது முக்கியம் இல்லை. மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள், மக்கள் விரும்பும் கூட்டணி எது, அதுதான் முக்கியம். 7 பேர் இருந்தா அது ஒரு வானவில் கூட்டணி, அலங்காரமா இருக்கும். ஆனா இது 4 பேர் சேர்ந்த கூட்டணி, பலமான கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி. எப்பவுமே இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய ராசி உண்டு. புரட்சி தலைவி அம்மாவும் கேப்டனும் 2011 அமைச்ச கூட்டணி எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2யும் அந்த கூட்டணி வென்றது. அதே வரலாறு திரும்பும். ஏன்னா அது ஜெயாவும் விஜயாவும் அமைத்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது. அதே வரலாறு தான் இப்ப 2024 அண்ணன் பழனிசாமி அவர்களும் பிரேமலதா விஜயகாந்தும் அமைத்திருக்கிற இந்த கூட்டணி மீண்டும் வரலாற்றை படைக்கும். மக்கள் பேராதரவோடு, ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பேராதரவோடு, கூட்டணி தர்மத்தோடு நிச்சயமாக நடக்கின்ற லஞ்சம், ஊழல், கஞ்சா, சட்டம் ஒழுங்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்பட மகத்தான வெற்றியை புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் அமோக வெற்றியை தரணும் சொல்லி இந்த நேரத்தில் எல்லோருமே நான் பார்த்து கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, 4 என்பதே லக்கி வேர்ட். எப்படின்னா இது ஒரு ராசியான கூட்டணி. ஏடிஎம்கே 4 எழுத்து, டிஎம்டிகே 4 எழுத்து, எஸ்டிபிஐ 4 எழுத்து. நாம் அமைத்த கூட்டணியும் 4. தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் 4. அதனாலதான் நான் சொல்றேன், இது ஒரு மகத்தான கூட்டணி. 19ஆம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க. 19ஆம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. அதுவும் நீங்க எல்லாம் சென்னையில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. அவர் நம்ம வேட்பாளருடைய பட்டனும் 4வது நம்பர். அதனால உறுதியா சொல்றேன், அவருடைய வெற்றி இப்பொழுதே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாமே 4. இன்னைக்கு தேமுதிக சார்பாக போட்டியிடும் 5 வேட்பாளரில் கேப்டனின் புதல்வர் விஜய பிரபாகர் விருதுநகர் தொகுதியில அவருக்கும் 4வது நம்பர் பட்டன், சகோதரர் மனோ அவர்களுக்கும் 4வது பட்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.